நைஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பொடலங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பொடலங்காய், உளுந்து, சீரகம், மிளகாய்த்தூள், வரமிளகாய், எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, உப்பு, கரைச்ச புளி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, வெந்தயப்பொடி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. மசாலா வறுத்தல்: வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி உளுந்து மற்றும் வரமிளகாயை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதே வடை சட்டியில் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிய விடவும். கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வதங்கிய வெங்காயத்துடன் வறுத்து வைத்துள்ள வரமிளகாய், உளுந்து மற்றும் தக்காளியை சேர்த்து வதக்கவும். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்து வதக்கி ஆற வைத்து மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ளவும். புடலங்காய் வறுத்தல்: வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வைத்துள்ள புடலங்காயை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். புடலங்காய் வதங்கியவுடன் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கவும். வதக்கிய புடலங்காயுடன் கரைத்து வைத்துள்ள புளி கரைசலை ஊற்றி கொதிக்க விடவும். புளி கரைசல் கொதித்த பிறகு அரைத்து வைத்துள்ள மசாலாவை உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து நன்கு கொதிக்க வைக்கவும். குழம்பு நன்றாக கொதித்து மணம் வந்ததும் இறக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடையது புது சேனல், அதனால எங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணுங்க வியூவர்ஸ். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களால தொடர்ந்து இது போல புது புது வீடியோக்களை போட முடியும். நன்றி.